வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் 7 நாட்களுக்கு 7 கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன கீரைகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைய வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கீரைகள் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரைகளில் நார் சத்துக்களினுடைய அளவு மிக மிக அதிகம். அதனால் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 கிராம் கீரைகள் மட்டுமே உங்களுக்கு 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்களை உங்களால் பெற முடியும். ஏன்னா மற்ற உணவுகள் உங்களுக்கு கிடைக்காது. எல்லா வகையான கீரைகளுமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இது நம்முடைய ஜீரண மண்டலம், பித்தப்பை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகிய எல்லாவற்றினுடைய திறன்களையுமே அதிகரிக்க செய்வதோடு அனைத்தையுமே பாதிப்புகள் இல்லாமல் ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களுமே இந்த கீரைகள் இருக்குது. இப்போ 7 நாட்கள் 7 வகையான கீரைகள், முதல் நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் என்னென்ன கீரைகளை எடுத்துக்கணும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 7 நாள் 7 கீரையில் முருங்கைக்கீரையை நீங்கள் முதல் நாள் எடுத்துக்கொள்ளலாம். முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்சடின் அப்படின்ற அந்த பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோடு முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குங்க. இது இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த முதல் நாள் முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க. அகத்திக்கீரை கூட நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ 2வது நாள் நீங்கள் அகத்திக்கீரையை சாப்பிடணும். அகத்திக்கீரை நம்முடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதுக்குமே உதவிகரமாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவும் நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நீரிழிவால் ஏற்படக்கூடிய நிறைய பக்க விளைவுகளும் நமக்கு இல்லாமல் போயிடும். இப்போ நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு இதெல்லாமே குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும். இப்போ பொதுவாகவே நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண் பார்வை மங்கக்கூடிய பிரச்சனை, கண் பார்வையே தெரியாம போறது கூட நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு அதிகமா சுகர் லெவல் இருக்கும்போது பார்வையும் பறி போயிடும். ஸோ இதெல்லாமே இருக்கும், காமனா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் இதெல்லாமே. பொதுவாக அப்புறம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும். இது எல்லாமே அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து மூலமாக நம்மால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதை நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்குங்க. 2வது நாள் கூட நீங்கள் அகத்திக்கீரையை எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே அந்த நீரிழிவு பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கிறது கிடையாது. அதனுடைய மருத்துவ நன்மை குறித்து பல பேருக்கு தெரியாது. அந்த மருத்துவ நன்மைகள் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, வியந்து பார்ப்பீங்க. கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை, பிரிங்கராஜி, தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. இது உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையுமே போக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவது, சிறுநீர் கடுப்பு ஆகியவற்றையுமே கட்டுப்படுத்தக்கூடிய கீரையாக இந்த கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு. ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த காமனான ஒரு பிரச்சனையில அவதிப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சிறுநீரகத்தை அது பாதிச்சிருக்கும் சுகர் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் கடுப்பு கூட அவங்களுக்கு ஏற்படும். அடிக்கடி அந்த சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சிறுநீர் கழிக்கணும்ன்ற உணர்வுலேருந்தும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரையினோட லெவல் கட்டுப்படுத்திக்கிறதுக்குமே கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம். பருப்பு கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூட சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடலாம். வாரத்தில் 4ஆம் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பருப்பு கீரையை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது
உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ள வரும். அதோட எலும்புகள் வலுவடையும், மலச்சிக்கலும் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸும் குறையும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயுமே கட்டுக்குள் வருவதை நம்மளால் உணர முடியும். ஸோ பருப்பு கீரையை நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த 4வது நாள் வந்து நீங்கள் பருப்பு கீரையை சேர்க்கலாம். பக்க விளைவுகள், சுகர் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய பக்க விளைவுகளும் சரி பண்ணிக்கலாம், சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அந்த கீரைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது, குறைஞ்சிருக்கு, அதிகமாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா குறைஞ்சி தான் இருக்கும். நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. கண்டங்கத்திரி கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டங்கத்திரி கீரையை தவிர்க்கவே கூடாது. ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் உணவுகளில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கீரையாக அந்த கண்டங்கத்திரி கீரை இருந்தாலுமே இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டங்கத்திரி கீரையை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிகவும் அவசியம். 5ஆம் நாள் கண்டங்கத்திரி கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கீரை தான் கண்டங்கத்திரி கீரை. ஸோ வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் வந்து அவதிப்படக்கூடிய அவசியம் இல்லை. வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொண்டது. இதில் வந்து இரும்பு சத்து மிக மிக அதிகம். இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் வந்து வராமல் தடுக்கப்படும். அந்த நோயை வந்து குணமும் படுத்திக்கலாம். குறிப்பாக வெந்தயக்கீரை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். வெந்தயம் எப்படி நீரிழிவு கட்டுப்படுத்தப்படுவதற்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தய கீரையுமே நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தய கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றையெல்லாம் நமக்கு வந்து சமன் பண்ணிடும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெந்தய கீரை நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளாக இருக்குங்க இல்லையா, அந்த நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல், இது எல்லாத்தையுமே வெந்தயக்கீரை வந்து சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6வது நாள் சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்னைக்கு வந்து அதோடு வெந்தயக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரண்டை துவையல் மாதிரி எடுத்துக்கிட்டாலும், பிரண்டைக்கீரை சமைத்து எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்தும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் கீரைன்னு சொல்லிட்டு பிரண்டை சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீரையுமே, அதாவது பிரண்டையுமே கீரை வகையை வந்து சேர்ந்தது தான். பிரண்டை வந்து எல்லோரும் கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு வகையான கீரை. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கவே கூடாது. அதை எப்போ கிடைச்சாலுமே நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தணும். பிரண்டை துவையலை வந்து நீங்கள் அரைத்து சாப்பிடும் போது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கும், சுகர் ப்ராப்ளத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளான பல் தொடர்பான, நரம்புகள், எலும்புகள் தொடர்பான, கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும். இப்படி 7 நாட்கள் 7 கீரை வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாக பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த கீரைகளை வந்து இந்த ஆர்டரில் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. 7 நாட்கள் 7 வகையான கீரைகளை மாற்றி மாற்றி நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எப்படிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் 1 வீக் கீரைகளை வந்து நீங்கள் சேர்க்கும் போது பிளட்டில் சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஸோ ஆரோக்கியமாக இருங்க, உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள், சர்க்கரை நோயிலிருந்து விலகி இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.